வணக்கம் தமிழா. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஏஎல்பி, அதாவது அசிஸ்டன்ட் லோகோ பைலட் தேர்வுக்கான அறிவிப்பு இந்த ஆண்டு தொடக்கம் ஜனவரியில் அறிவித்தாங்க. ஸோ அப்போயே பார்த்தீங்க அப்படின்னா அட்டவணை ரிலீஸ் பண்ணாங்க. லோகோ பைலட்டுக்கான தேர்வு எந்தெந்த மாதங்களில் 10-21 நடைபெறும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டவணை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதன்படி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு அறிவிப்பும் வரல. அதான் ஒரிஜினல் தேர்வுக்கால அட்டவணை எப்போ வெளியிடுவாங்கன்னு தெரியாமல் இப்போ தேர்வுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையில் இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ CPT 1 முடிஞ்சு அவங்க சொன்ன அட்டவணைப்படி பார்த்திங்கன்னா இப்போ CPT 1 முடிஞ்சு CPT 2 நடந்து அடுத்த லெவலில் CBAT தேர்வுக்கான ஒரு ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கும். ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்வு தேதி CPT 1 தேர்வு தேதி அறிவிக்காமல் டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ஜோர்னல் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அப்டேட்டு கொடுத்துருந்தாங்க. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களுக்கு அதுவே பார்த்திங்கன்னா ஜூலையில் அனௌன்ஸ் பண்ணது ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் வரையும் போச்சு, முடிஞ்சு. இப்போ அது முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் அப்படியே பெண்டிங்கில் இருக்க மாதிரி இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்து படிச்சுட்டே இருக்கவங்க ரொம்ப காலதாமதம் ஆகிறதுனால கொஞ்சம் படிக்கிறத கொஞ்சம் நிறுத்துகிற சூழ்நிலையோட வர மாதிரி இருக்குது. எந்த ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக கேப் விடாதீங்க. ஒரு மாதம் தள்ளி போனாலும் பரவாயில்ல, நீங்கள் நல்லா படித்ததை ரிவிஷன் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அந்த கண்டினியூ மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப தொடர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி விட்ட ஒரு அட்டவணை பார்ப்போம். எப்போ தேர்வு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கள்ல, அந்த பார்ப்போம். பார்த்தவங்களுக்கே தெரியும். இதுதான் பார்த்திங்கன்னா ஏஎல்பிக்கான டென்டேட்டிவ் டைம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் பாருங்கள், லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா February 19. அதுக்கப்புறம் CPT 1 எப்போ நடைபெறும்னு சொன்னாங்க, ஜூன் அண்டு ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆகஸ்ட்குள்ளே CPT 1 நடத்துவோம்னு சொன்னாங்க. பட் அது வரைக்கும் இன்னும் தேதி இன்னும் அறிவிக்கவே இல்லை. CPT 2 பார்த்திங்கன்னா செப்டம்பர்லேயே முடிச்சோன்னு சொன்னாங்க. அதுக்கான அறிவிப்பும் இல்லை. CBAT தான் நவம்பரில் நடத்துவோம்னு சொன்னாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா இப்போ ப்ராசஸ் பார்த்து உங்களுக்கே தெரியும். இப்போ CBAT நம்ம ப்ரிப்பரேஷனில் இருந்திருக்கணும். பட் என்ன பார்த்திங்கன்னா CPT 1க்கு தேர்வு தேதி வராமல் தள்ளி போய்கிட்டே இருக்குது. ஓகேங்களா. அதே பார்த்தா இயர் ஒன்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பம்னு சொன்னாங்க. பட் இந்த மாதிரி எப்படி போகுதுன்னு தெரியல. ஏன்னா இந்த ஆண்டு அறிவித்த அந்த தேர்வுக்கே பார்த்திங்கன்னா தேர்வு தேதி அறிவிக்காமல் தள்ளி போயிட்டு CPT 1 தேர்வு தேதி அறிவிக்கணும். அதுக்கப்புறம் தேர்வு கண்டக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அது ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் CPT 2 நடத்த முடியும். அதுக்கப்புறம் பார்த்தா CBAT தேர்வு இருக்கும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், நமக்கு பணி நியமனம் அனைத்தையுமே நம்ம வாங்க முடியும். ஓகே. இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக கொஞ்சம் டிலே ஆக தான் செய்யும். இந்த ப்ராசஸ் இருக்கும்போது அடுத்த நோட்டிஃபிகேஷன் விடுவாங்கன்னு கண்டிப்பாக கேட்டால் தெரியல. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதனால் இந்த தேர்வுக்கு தேவையான மாணவர்கள் தள்ளி போய்கிட்டே இருக்குது தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக தேர்வு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா முதல் வந்த தேர்வு பார்த்திங்கன்னா ஏஎல்பி தான். கண்டிப்பாக இதுதான் ஃபஸ்ட் நடத்துவாங்க. இல்லை எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே மாதிரி டெக்னீஷியன் இதுக்கப்புறம் வந்தாலும் இப்போ வேக்கன்சி அதிகப்படுத்தி திரும்ப ரீஅப்ளை மாடிஃபை அப்படிலாம் போயிட்டுனால கண்டிப்பாக அது கொஞ்சம் டிலே ஆகதான் செய்யும். பட் இந்த ஏஎல்பி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வரை முடிஞ்சு. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வேகமாக தேர்வு தேதி அனௌன்ஸ் பண்ணி உங்களுக்கு தேர்வு நடத்துவாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக் நோட்டீஸ் ஒன்று ஷேர் பண்ணிட்டாங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸ். அது ஆக்சுவலாக ஃபேக் நோட்டீஸ் தான். ஒவ்வொரு தேர்வுக்கு எப்போ தேதி நடத்த போகிறாங்க, இப்போ ஏஎல்பிக்கு எப்போ நடத்துவாங்க, இந்த மாதிரி RPF SI கான்ஸ்டபிள் இதுக்குள்ள எப்போ நடத்துவாங்க, ஜேஇக்கு எப்போ நடத்துவாங்க, NTPC எப்போ நடத்துவாங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தம் ஒரே பக்கத்துக்கு மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா ஃபேக் நோட்டீஸ் தான். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஎல்பி பார்த்தீங்கன்னா நவம்பர் லாஸ்ட்டில் தேர்வு நடத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. எதுவுமே அஃபிஷியல் கிடையாது. கண்டிப்பாக நம்மளுக்கு வேகமாகவே வச்சுருவாங்க. அதே டேட்டில் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல. பட் அது ஃபேக் நோட்டீஸ் தான். ஓகேங்களா. நான் தேர்வு தேதி கண்டிப்பாக இந்த மந்தில் லாஸ்ட்டுக்குள்ளே கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக தேர்வு நடத்துவாங்க. இல்லை எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ரயில்வே ஏஎல்பி தேர்வுக்கு தகுந்த மாணவர்கள் உங்களுடைய மனநிலையை விட்டுறாமல் கண்டிப்பாக கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க. அதை மட்டும் விட்டுறாதீங்க. நம்ம ரொம்ப இடங்கள் இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் அதோட வழி நம்மளுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால் யாருமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுட்டே வாங்க. நல்லா ஸ்கோர் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த அளவுக்கு அப்போ தான் நம்ம போக முடியும். ஓகேங்களா. மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.